தேவநாமம் மகிமைப்படுவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு பெருமூச்சு ஜெபம். பெருமூச்சு ஜெபம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதபடி நம்மளுடைய வேதனை, பாரம், நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாமே நம்மளை போட்டு அழுத்தும். அந்த சமயத்தில் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. நம்முடைய அழுகை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பெருமூச்சு போல் கர்த்தரை நம்ம வெளிப்படுத்தும். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெபம். அதாவது சில சமயத்தில் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. நம்ம போய் ஜெபிக்கணும்னு நினைப்போம், நம்ம கர்த்தர்ட்ட போய் அழுவுன்னு நினைப்போம், நம்ம கர்த்தர்ட்ட போய் கூப்பிடணும்னு நினைப்போம், நம்ம போய் கர்த்தர்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு ஜெபமே வராது. நம்முடைய பெருமூச்சு மட்டும்தான் கர்த்தர்ட்ட போய் எட்டும். அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விடுதலை செய்கிறார். ரோமர் 8:26 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சு ஜெபத்தில் வார்த்தையற்ற தொடர்பு. நமக்கு வார்த்தையால் எதுவும் சொல்லவும் முடியாது. நம்ம மனித மொழியில் விவரிக்க முடியாத இதயத்தின் ஆழமான வழிகளை நம்ம கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறோம். பார்த்தீங்களா, அதுதான் பெருமூச்சு ஜெபம். அந்த சமயத்தில் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிக்க திணறும் போது, நம்ம ஜெபிக்க வார்த்தைகள் கிடைக்காத போது, ஜெபிக்க நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலை, அவர் நமக்காக பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விடுதலை செய்கிறது யாருன்னா ஆவியானவர் தான். அப்போது இதில் நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு பார்வோன் போட்டு கொடுமைப்படுத்தி இரவும் பகலும் அவங்கள ஆளோட்டுகள் நிமித்தம் அவங்கள ரொம்ப அடிமைத்தனத்தில் கொண்டாடினாங்க. அப்போ அவங்களால ஜெபிக்க முடியல, கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியல. ஆனால் அவங்க பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அந்த பெருமூச்சை கேட்டு தான் மோசேயை அனுப்பி, ஆரோனை அனுப்பி, என் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், நீங்கள் போங்கப்பா, அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர்கள் அழுது அழைய பார்த்தாரோ இல்லையோ, அவங்களோட பெருமூச்சை கேட்டு உடனே ஒரு ரட்சகனை அனுப்பி அந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கி இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்ட கர்த்தர் நம்ம கூட அழும்போது, நம்மளால் ஜெபிக்க முடியாத சமயத்தில் ரொம்ப பாரம், மனசில் பாரம், அழுத்தங்கள் எல்லாத்தையும் தேவன் பாருங்க இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த சமயத்தில் நம்மளை இறக்கி வைக்க முடியல. அப்போது நம்ம பெருமூச்சு விட்டு கர்த்தர்ட்ட சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக தேவனாக கர்த்தனுடைய பெருமூச்சு சத்தத்தை அவர் கேட்பார். மார்க் 7:34 சொல்லுது, இயேசு வானத்தை நோக்கி பெருமூச்சு விட்டார். அந்த காது கேளாத திக்குவாயான ஒருத்தரை குணமாக்கும் முன்பு அவர் வானத்தை பிதாவாகிய தேவன் நோக்கி பெருமூச்சு விட்டார். கர்த்தர் அந்த சமயம் அந்த காது கேளாத திக்குவாய் மனுஷனுக்கு சுகம் கொடுத்தாரு. அன்னாள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:13 அந்த அம்மாவோட இருதயத்தில் கர்த்தர்ட்ட பேசினாங்க. அவங்க உதடுகள் மாத்திரம்தான் அசைஞ்சுது. அவங்க கத்தி ஜெபிக்கலை, கர்த்தரை நோக்கி கூப்பிடலை, கர்த்தரை நோக்கி அலறலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அது ஒரு விதமான பெருமூச்சு ஜெபந்தான். அவங்க உதடு மாத்திரம்தான் அசைஞ்சுது, அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்றைக்கி கூட நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது அவர் கண்ணீரோடு கூட பெருமூச்சு விட்டார். சொல்கிறாரு, என் பெருமூச்சை நான் சோர்ந்து போனேன், முழுவதும் என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய பெருமூச்சினால், அவர் அழுகையினால் அவர் பண்ணுற ஜபம் ஒரு நாளும் வீணாக போகலை. கர்த்தர் அவருடைய ஜபத்தையும் அவருடைய பெருமூச்சையும் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார். எசேக்கியேல் 9:4 சொல்லுது, சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷருடைய நெற்றியில் நான் அடையாளம் போடுவேன். பெருமூச்சு விட்டு ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாக நம்ம நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடுவார். இவங்க ஜெபிக்கிறவங்க தாங்க முடியாத வேதனைகள், துரோகங்கள் இதயத்தை உடைக்கும் போது பெருமூச்சின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும். அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்ம நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடுவார். மௌனமாக நம்ம இதயத்தில் பேசிக்கொண்டு நம்மளையே அறியாமல் நம்ம பெருமூச்சு விடுறோம். பார்த்தீங்களா, நம்ம ஏங்கி தவிக்கிறது, உடைந்து போன உள்ளங்களை பெருமூச்சை தேவன் கேட்டு நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆசாப் சொல்கிறாரு, என் பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் ஆண்டவரே, நான் விடுற மூச்சு உமக்கு முன்பாக வரணும், நான் பெருமூச்சினால் இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. எதேமே சொல்கிறாரு, என் பெருமூச்சுகள் எல்லாம் மிகுதியாயிடுச்சு, என் பெருமூச்சுக்கும் என் கூட்டத்திற்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பா. எசேக்கியேல் சொல்கிறாரு, என் இடுப்பு நொறுங்கும்படி நான் என்ன பண்ணுறேன், பெருமூச்சு விடுறேன். எசேக்கியேல் 21:6 சொல்லுது, என் இடுப்பு நான் நொறுங்கும்படி நான் என்ன பண்ணுறேன், நான் பெருமூச்சு விடுறேன்.
அப்புறம் துர்ச்செய்தி வருகிற நிமித்தம் நான் பெருமூச்சு விடுறேன் அப்படின்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த துர்ச்செய்தி கேள்விப்பட்டவங்க நம்மளை அறியாமல் அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம் பார்த்தீங்களா? அந்த பெருமூச்சு கர்த்தர் கேட்பார். கேட்டு நம்மளை என்ன பண்ணுவார், அதுலேருந்து விடுதலை ஆக்குவார். இன்றைக்கி கூட நம்ம எசேக்கியேலை போல் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும்போது, நம்ம தேசத்தின் நிலைமையை கண்டு பாரத்தோடு பெருமூச்சுட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த உலகத்தின் அழிவுக்கு, உலகத்தில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளை என்ன பண்ணுவார், அவர் காப்பாற்றுவார். விசேஷமாக பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபிக்கும்போது தேவனாக கர்த்தர் நம்ம நெற்றியில் முத்திரையை போட்டு நம்மளை பாதுகாப்பார். இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் வித்தியாசத்தை கொடுத்த கர்த்தர், ஊழியர் செய்தவர்களுக்கும் வித்தியாசத்தை கொடுத்த கர்த்தர், அப்புறமா நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் வித்தியாசத்தை கொடுக்குற கர்த்தர், சன்மார்கனுக்கும் துன்மார்கனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நமக்கு இந்த நாட்களில் நம்ம பெருமூச்சுட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம நெற்றியில் முத்திரையை போட்டு நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்றுவார். நம்முடைய கூக்குரல் சத்தத்தை கேட்பார். தேவன்கிட்ட நம்முடைய பெருமூச்சு சத்தம் போய் எட்டுனது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விடுதலை ஆக்குவார். நம்மளால் விடுதலை நாம விடுதலை ஆக்க முடியல அப்படின்னா நம்ம கர்த்தர்களை கொடுத்துடணும். 2 கையை தூக்கி சரண்டர் மை லார்ட், என்னால் என்னை விடுதலை ஆக்கிக்க முடியல, என்னால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியல, என்னால் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியல, என்னால் இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வர முடியல, நீங்கள் என்னை விடுதலை ஆக்குங்கப்பான்னு அந்த பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தை போய் எட்டணும். நம்மளும் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்துருவோம். இந்த வருஷம் தொடங்கி 5 மாதத்தை முடிக்க போகிறோம். நம்முடைய பெருமூச்சு இன்றைக்கி கர்த்தர் கேட்டு நம்முடைய எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கணும். ஜனங்கிட்ட கர்த்தர் விடுதலையாக்கணும். வேலை 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 என்ன பார்வோன் அவர்ந்து கர்த்தர் விடுதலையாக்கணும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா கட்டுகள் பலவீனத்தின் கட்டுலேருந்து கர்த்தர் என்ன பண்ணும், விடுதலையாக்கணும். எப்பத்தா என்று சொல்லி கர்த்தர் அந்த மனுஷனோடுக்கு திறந்தார் பார்த்தீங்களா? அவரோட வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த எப்பத்தான்ற சத்தம், அந்த பெருமூச்சின் சத்தம் அந்த காது கேளாத திக்கு வாயான மனுஷனுக்கு திறந்தது. இன்றைக்கி நம்ம கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எப்பத்தா என்று சொல்லி நமக்காக கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். நமக்காக பரிசுத்த ஆவியார் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களுக்கு கொடு அவர் நமக்காக விட செய்யும். நம்ம ஜெபிக்க போய் உட்காரும், ஜெபிக்க முடியல. கர்த்தர்ட்ட போய் பேசணும்னு நினைக்கிறோம், பேச முடியல. அழுவணும்னு நினைக்கிறோம், அழுவும் முடியல. இந்த சமயத்தில் நம்ம பெருமூச்சு கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் தேவன் நம்மளை கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார். அவர் உங்கள் பெருமூச்சை கேட்டு, கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்டு சீக்கிரமாக விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம காத்திருக்கிற அற்புதங்களும் நம்ம எதிர்பார்க்குற அதிசயங்களும் சீக்கிரமாக கர்த்தர் நம்ம கை கூடி வர கர்த்தர் கிருபை தருவாராக.